வீட்டு அதே பகவான் சீதையை கையேந்தி ராமபிரானை சீதையை கற்பு என்று நிற்பு என்னை சொல்கிறது கேட்டுக்கொள்ள சொல்ல அங்கே மேலே தசரதன் என்றார். இதுதான் ராமாயணம் முடிய போது. ராமாயணத்தில் ஒவ்வொரு காட்சியும் நீங்க பார்க்கணும். எப்போதுமே வரும்போதோ தசரத சீதையை பார்த்து சொன்னால் அப்படியெல்லாம் ராமபிரானும் கோபப்பட்டிருக்க மாட்டார். 3 மக்களுடைய தவறாக பேசக்கூடாது என்பதற்காக இந்த பண்டிகை ராமாயணம் சொல்லி ராமபிரானை பார்த்து 2 வாரம் கிடைக்கிறது. எப்ப பார்த்தாலும் 2 வாரங்களை கொடுக்கக்கூடிய வழக்கு போட்டு கேட்டவுடன் ராமபிரான் கேட்டாரே அந்த 2 வாரம் ஐயா ஒன்னெடுத்தாலே ஒழிக்கப்பட வேண்டிய என்பதற்கு தீய என்று நீ சுரந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியாம் பலம் தருக. கெட்டவன் சொல்லிட்டு என் தெய்வத்தை அம்மா தான் சொல்லிக்கணும். ராஜ கட்டளை வந்தா அது நல்ல கட்டளையோ கெட்ட கட்டளை யாரும் மீற முடியாது. சொன்னேன் தெய்வத்தில் தான் மலர் குழந்தேன் அப்பா வந்தாலையும் மகன் என்று கொண்டேன் நாம் சொல்லுவோம் எதிர்கொண்டார்ல அது கட்டளை ராஜ கட்டளை. இனி கைகேயை அரசி என்று அழைக்கக்கூடாது. அவ அரசியல்னா இவருக்கு தாயும் இல்லை. என்ன சொல்றார் என் தெய்வமும் எப்படியேப்பட்டு உயர்த்திட்டார். அவன் மறுபடியும் எனக்கு அம்மாவா வரணும், அந்த பாவம் மறுபடியும் தம்பியாக வரணும்னு சொல்ல மிக்க அமுதம் கொண்டார்களா. பரத்வாஜ அமுதத்துக்கு போகிறார்கள். இருந்து கொடுக்கிறார். பிறகு எப்போ விமானத்தில் ஏறிக்கொண்டு பாரதனை நெருப்பிலை விருந்து விடுவேன் என்று சொன்னால் என்ற காரணத்தினாலே ஆஞ்சனையை வெளியே அனுப்ப ஐயமங்கலம் ஆரியமங்கலம் என்று அதே விதித்து எழுப்பப்பட்ட நேரத்திலே கௌசல்யாகப்பட்டவள் மண்ணிழைத்தவோ மனித கிடைத்தது முன்னிழித்த விதியின் முயற்சியார் என்பதார். இதெல்லாம் உங்காரணம் எங்காரணம் இல்லை, இதெல்லாம் விதி காரணம் என்று சொல்ல ஆசையை வந்திட மிக சிறப்பான முறையிலே ராமபிரான் சீதையை அழைச்சிட்டு போகும்போது ஒரு இடமா காட்டலாம். நாங்கள் என்னமே எங்கே சாப்பிட்டோமே அந்த இடத்துல காட்டலாம். எந்த இடம்? அந்த மாயமானை பிடித்து தாய் என்று கேட்கிறார். பெண்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படலாமோ அந்த அளவுக்கு தான் ஆசைப்படலாம். அதை மீறி ஆசைப்பட்டா நான் வெறுதான் ராமாயணம். அப்ப கூட பார்ப்போம் நேரம் கட்டிக்கிறான் போறார். பரமாத்தையை கட்டிக்கிறான். பாரதன் ஆட்சியை அவர்கள் உடன்படி ஒப்படைக்கலாம். ஏன்னா ராமாயணத்துக்கு தான் அரசியல் தான். தர்ம சாஸ்திரத்தை கொஞ்சம் கூட ராமாயணம் உயர்ந்த உடனடியாக சிறப்பான முடியலே வசிஷ்டருக்கு ராமபிரானுக்கு முடிசூட்டினார். அரியணியனுமந்தாங்க அங்கதனுடைவாயேந்த பரதம் வெண்குடை கவிக்கையில் வருங்கவரை வற்ற பிழை செடி குழலி ஓங்கு பெணையோ தங்கள் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தாமோ. அங்கதான் வைகாபுரம் உடலை எழுதுறாராம். பகவான் அதே பகவான் காலையில் நிறுத்தி இருக்கிறாராம். பகவான் எப்படி கவிக்கிறாராம். அடுத்த வாரத்தான் புரியல. இவரி பற்ற விட்டு போது 2 பேர் தான் லட்சுமணன் சத்துருமன் நினைச்சிருப்பாரு. நான் காட்சியில ராமாயணம் சொன்னேன். அங்க கோயில போய் பார்த்தா ராம பட்டாவை சிலை செஞ்சு வச்சிருக்கா. 20 கவரி பெற்ற வெண்படை 20 முகம் ஒரு முகம் பிறந்த மாதிரி அப்படின்னா என்னுடைய கருத்துல அவன் சுக்கியவனா இருக்கும், மற்றவங்க விபீஷணா இருக்கும். ஏன் கம்பல் சொல்ல மாட்டேன் சொல்லியிருக்கலாமே. விபீஷணனும் சுக்கியவனும் முடிசூட்டப்பட்ட மன்னர்கள். இந்த மன்னர்கள் வந்து இவங்க கவலை வீசினாலும் எழுதக்கூடாது. அதான் நான் கம்பலை பற்றி சொல்லியிருக்கேனே, அதான் உண்மையான காரணம் சொல்லி சரி எழுச்சி போயிருக்கோங்க. நன்றி ஒரு கடை இதெல்லாம் ஆதிச்சாருல 100 பாட்டுக்கு ஒரு நன்றி செலுத்தினார். அப்படி பண்ணக்கூடாதுன்னா 1000 பாட்டு செய்தார். அவர் எடுத்து கொடுத்தான்னு சொன்னா பொருள் குற்றம் சொல் குற்றம். ராமாயணம் எப்ப நடந்தது? சடையப்ப எப்ப வந்தான்? ஆகினாலே தங்கள் மரபுலோர் கொடுக்க அவன் மூதாரத்தை எடுத்து கொடுத்தார்களாம். வாங்கி வசிட்ட ஏன் சொல்றாரு. ஏன்னா இதே வசிட்டம் தான் உன்னை நாள் குடிச்சு அந்த நடக்கலை என்ற காரணத்தினாலே சொன்னார். நான் மீண்டும் ஒரு பாடத்தை சொல்றேன். யாருக்கு நீ சொல்லியிருக்கார பாருங்க. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் ஏந்த பரதம் வெண்குடை கவிக்க இருவரும் கவரிவற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையோ சடையும் தங்கள் மரபுலோ கொடுக்க வாங்கி
வசிட்டனே உரைந்தான். மௌனி யார் தலைவர்? உங்கள் தலைவர். எவ்வளவு ராமாயணத்தை உண்மையாக கேட்கிறானோ, ராமாயணம் வைப்படி நடக்கிறானோ, அவர்கள் எல்லோருக்கும் முழு முடிசூட்டப்பட்டது. அவர்கள் வாயிலே மிகச் சிறந்த செல்வங்கள் உருவாகும். சீதை என்பது உங்கள் மனதாகப்பட்டு ஐந்தை இந்திரியம் என்று சொல்ல கர்ம இந்திரியம் ஐந்தும் அந்த இந்திரியம் என்று ஆய்ந்து இருக்கும் வெற்றி போய் மனதால் 10 இந்திரியங்கள் ராமனால் கடத்தப்பட்டால் ஆசிரியர் என்று குடும்பமாக ராமன் என்று தெய்வத்தை வணங்கி மனதை வீட்டில் கொண்டு வருவதுதான் ராமாயணம். ராமாயணம் வந்தால் என்ன? சொல் என்று இருக்குமையானால் சொல்மா பல கோடி செலவுங்க வேண்டாமே ஓடியில் இருந்தார். தெரிந்தோ தெரியாமலோ பரதனுக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்தாலே ஏற்றுக்கொண்டானா? அப்படி என்றால் பதவி கோபம் வராதே. ராமரை விட 2 நாள் சின்னம்தான் லட்சுமணன் அண்ணன் பின் செல்லும் தம்பியாக என்று எஜமான பின் செல்லும் வேலையாக போயிட்டு சொன்னால் தம்பி அப்படியே இருந்தானே. அப்படி இருந்தால் அங்காரம் தீருமா? கடைசியாக ஒரு குகனை வேடனை, ஒரு சுக்கிரீவனை குரங்கை, ஒரு விபீஷணனை ராட்சசனை உடன்பிருந்த சோதரன் என்று சொன்னானே. ஜாதி என்ற ஒரு கேள்வி ராமாயணத்தில் இருந்ததா? இத்தனையும் நமக்கு பிழிந்து கொடுத்தது ராமாயணம். கதையோ செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் இணைந்து தேயுமே, எழுந்தமும் மரணமும் இன்றி தீருமே. இவையே ராம என்கிறத்தினார் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக அரியற்காக ஏறி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாறு, அஞ்சிலே ஒன்றரை தரன் அவன் நம்மை அழைத்து காப்பான். வணக்கம். யாருக்கு நன்றி சொல்ல, யாருக்கு விடை என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த மகான்கள் இனி ராமாயணத்தை துவக்கி வைத்த பாரதி சுராஜ் அவர்கள், ஆரம்பித்து வைத்த நாலுபாக்கம் அனைத்தினர்கள், 75 பட்டாபிஷத்திலே 64 பட்டாபிஷம் தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து எல்கே ஜெயராமன் தன்னுடைய ராமாயணத்தை எங்கூர் காதலன் எங்கேயோ இல்லாமல் உண்மையான பக்தி மேலிட்டு தன் வீட்டிலே வைத்து அழுது பார்த்தேன். நம்ம நாகராஜன் யாரை சொல்ல யாரை விட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோயிலிருந்து எனக்கு பிரசாதம் இருக்கிறது. இது என்னமோ சொல்லி வச்சு வந்த மாதிரி வேறுக்கும் நான் நன்றி சொல்லி இந்த பட்டாபிஷேக நிலை முறை நிகழ்த்த வந்திருக்கிறார் இந்திய சுவாமிகள். பல பேர் சந்தேகத்தை உடைத்திருந்த மகான் ஒரு ஸ்மார்த்த ராமாயணம் சொல்ல இங்கே வந்தபோது அல்ல, இதற்கென்றே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பயணித்து வந்த மாணவன் மனிதர் இத்தனை நேரம் அமர்ந்து இன்னும் 1.5 மணி நேரம் பயணம் செய்து ஸ்ரீபெரும்புதூர் அடைய வேண்டிய மகான் இந்த பட்டாபிஷேக நிறைவுரையை நிகழ்த்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கோஷ்டினருக்கு கௌரவிக்கிறோம். அகாடமியில் ஒருவராக இருந்தாலும் இன்று அவர் இருப்பது வியாசபீடம். அதை வியாசபீடத்தில் இருப்பவருக்கு இந்த அகாடமி கௌரவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதன்படி இப்பொழுது அகாடமி அவரை கௌரவிக்கிறோம். அடுத்ததாக அனுகிரக பாஷணம் மங்களா சாசனம் நமது ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து நமக்கு அனுகிரகம் அளிக்க இங்கு வந்திருக்கும் CS சுவாமிகள் அவர்கள் அனுகிரக பாஷணம்.
பெருமாழ்ச்சி பூர்வதியம் வரதாரியம் கொடுத்தார்கள் தலைச்செல்வன் பார்வோழும் கோவிந்தன் மனமணிவோம் வெங்கடம் பெயர்ந்தான் திருவடியே பெரும்பேரானந்தன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வடிகொண்ட கிட்டி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷம். பக்தி வெள்ளம்னு சொன்னார். நவவித பக்தியும் இதுல காட்ட முடியும் அவகாசம். ஆனாலும் இது சீதாயாச்சரிதம் மகத்து பௌரஸ்ய வதம் ஒரு மகன். புலஸ்ய வம்சத்திலே வந்த ராவணனுக்கு வதம். சீதையுடைய சரித்திரம் மகத்தான சரித்திரம். சமுதாயத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருவாய்மொழி ஒன்றை ராமாயணம். ராமாயணம் திருவாய்மொழி அர்த்தம் என்றால் விஜனை ராமாயணம் சொல்லும்போது இந்த அருளி செயல்கள் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டுதான். ஏன்னு கேட்டா இந்த ராமாயணத்துல ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம் அவருடைய அவதாரங்களே வேதவேத்தியே பலே பூசி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராசீனதான வசித்து சாட்சாத் ராமாயணாத்மா. வால்மீகினா ராமாயணத்தை பொதுவாக செய்கிறது. அந்த ராமாயணத்தை போட்டி பல விதங்களா பல ஆயிரக்கணக்கான கலவரம் இருந்தாலும் அவர் அவசான நீதி சென்று அங்கே 2 பறவைகளிலே ஒன்றை அடித்து விட்டால் ஒரு வேடம் சகிக்க முடியும். எப்பொழுதும் பிறர் நூல் கண்டால் ஐயோ என்று இருப்பான் வைஷ்ணவங்காரியம் சொன்னார். அந்த இறக்க குணத்தாலே மானிஷாத பிரதிஷ்டானம் ஒரு வசை. அவர் வசையானது ஒரு சோகமாக அமைந்தது. பார்த்தார் நாட்டில் சரஸ்வதி இருக்கிறார். அங்கிருந்து அவதானத்தை அவதானத்தை பரத்வாஜருடைய செய்யன் அங்கிருந்து திரும்பி சென்ற போது பிரம்மாவை வந்து நம்முடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்து அங்கே வால்மீகி போன உடனே அவருக்கு சந்தித்தே நாகரம் இங்கே அவர்கள் என்று ஒரு இடத்தை காமிச்சார். பெரியவர் எழுந்து இருக்கும் பொழுது நாம் எங்கே உட்கார உட்காரம் உங்களது ராமாயணம் வந்தாச்சு. தற்சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி பஷ்யதி சம்பிரபஷ்யதி யதாவத் சம்பிரபஷ்யதி. நீர் எல்லாவற்றையும் தர்மவீரியத்தாலே, அதாவது தர்மி தர்மம்னு 2 ஞானத்தினுடைய காரியம். ஞான ஆசிரியம் ஆத்மா. அந்த ஆசிரியிருக்கிற அந்த அறிவு இருக்கிறது, ஞானத்தை ஒட்டி இருக்கிற அறிவு. அந்த அறிவினாலே நீங்கள் காணக்கூடியதெல்லாம் என்னன்னா எதிர் நிகழ் கழிவு முற்காலத்தில் நிகழ்ந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து நேரே நடந்தது போல தெரியும். நிகழ்காலத்தில் இருப்பது போல ஏதாவது சம்பிரபஷ்யம். அதனால நீங்கள் இதனால அன்றுதான் காப்பிய அங்கே ஒரு பொய் இருக்காது, எல்லாம் சத்தியமாக இருக்கும். உண்மையான அது மலையில் உள்ளவங்க உயிர் உள்ளவங்க இந்த ராமாயணத்துக்கு அந்த பெருமை உண்டு. அந்த பெருமை மும்மாலை வழியில் வரும்போது அந்த பிரம்மாவே வரும்போது அப்படி இருக்கு. அதனால ராமாயணத்துக்கு போதுன்னா அவனுக்கு எல்லாம் நான் யாருக்குமே பார்க்கணும். நாரதன் தான் குரு. சரஸ்வாத்தியாயம் ஸ்ரீவாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபங்கவம். இந்த வால்மீகி முனிசிம்மம் அவருடைய வாக்கு அதை பக்தி வெள்ளம் ராமாயண கதை. இந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னு சொன்னார். இந்த ஆரம்பத்திலிருந்தே சொல்லி ஒரு சில விட்டு ராமாயணத்தை பெரியவாச்சாரம் பிள்ளை என்பவர் சுவைத்தார். ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதம். 150 ஸ்லோகத்தில் எல்லா காண்டத்தையும் தாண்டிட்டார். 3 காண்டத்தை தாண்டிட்டார். அப்புறமா கடல் தாண்டினாரோ இல்லையோ. எடிட்டிங்னு ஒன்று எடிட்டிங்னா கத்திரிக்கிறது. இந்த கத்திரிக்கிறதுல அந்த எடிட்டிங் ஒரு கவர்ச்சி வரும். அது தொய்வு ஏற்படாமல் அதில் தோய்தல் இருக்கணும், தொய்வும் கூடாது. தோய்வும் தெரியும்.
தகுந்த ஒரு அனுபவங்களை அப்படியே உள்ளார்ந்த அனுபவம் அது. நாம் அனுபவித்து அனுபவித்ததை விளைவிக்கிறார் இது ஆழ்வாருடைய செயல். அதனால்தான் குலசேகர ஆழ்வார் குறிச்சார். இந்த ராமாயணம் கேட்டிருந்தவர், ராமாயணம் பாடினவர். ஒரு சின்ன ராமாயணம் பாடுகிறார். அதெல்லாம் 10,000 பாடல் கம்பெனிக்கு வழி கொடுத்தவர் 10 மாதம். அதனால அது ஒரு வழியில பக்தி வெள்ளத்துல வந்து இதுல என்னன்னா ஒன்றுமில்ல சம்பிரதாய யாத்திரைகள் அந்த 2 கொஞ்சம் அதுக்கு எப்படி ஒரே காரணம் என்னன்னா நாங்க ஏன் சம்பிரதாயத்தில் அதை எடுத்துருக்கோம்னு சொல்லுவோம். ராமாயணத்தை முடிச்சுட்டு லவ குஜர்களை அவர்கிட்ட வந்து சேர்ந்தா கற்பனை செய்யாது அவர் சீதையே காப்பாற்றினவர். அவர் தான் சீதாயா சரிதம் மகத்துன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா விடரோகாச்சாரியர் சொல்றார். அதாவது வேதாந்தம் மன்னியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அந்த ஸ்மிருதியில இதிகாச புராணத்தை காட்டில இதிகாசத்துக்கு இதிகாசத்துல சேஷமானது ராமாயணத்தை வாதங்கள் பண்ணி அதுல 3 பிரிவுகளை சீதையை ஏற்படுத்தி கொண்டார். தேவஸ்திரீகள்லாம் அடிமைப்படுத்தி தேவர்களை எல்லாம் கண்டனமாக்கி நல்ல விஷயங்களை லோகத்தை கண்டனத்திற்குரியதாக ஆக்கி கொண்டிருந்தவர்களாம். பிறர்மலை எழுந்தது மாத்திரம் அல்ல, தேவஸ்திரீகள்லாம் அடிமைப்படுத்தணும். தேவர்கள்லாம் அவர்களெல்லாம் சரணாகதி படிக்கணும். சரணாகதி சாஸ்திரம் தேவர்கள் சரணாகதி பண்ணணும். நானே வருகிறேன். அப்பொழுது ராமன் அந்த வாக்கு கொடுத்து அதன் பிரகாரம் கலந்துதான் ஆகையினால கருடவான தோடு வந்திருக்கான். அந்த தேவர்கள்லாம் வந்து காலம் பிடிச்சிருக்கான். அதனால் நான் வருகிறேன். 3 மலையிடத்துல 4 பிள்ளைகளாக வரணும்னு அவளை சொல்லி போட்டாங்க. இது எப்படி முக்கியம்? அதுதான் பாயசத்தில் பாயசத்தை பாயசம் சொல்லியிருப்பேன். அதனால அப்படி வந்தான். வந்தவனுக்கு என்ன பண்ணா இங்கே சீதா கல்யாணம் தேவத்வே தேவதைய கோயில் மனுஷத்வேஜ மனுஷி. இந்த பிராட்டி இருக்கார அவன் எங்கு சென்றாலும் என்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்னோடு உண்மையே ஆகும் சொல்லுவோம். என்றைக்கும் 7 பிறவிக்கு எந்த பிறவி வேணாலும் நான் கூட வருவேன். அதனால தான் காட்டுக்கு போச்சே அது காடு சுடும். அது சுடுமா அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தோல் வழியை கீழே இருக்கும்போது ஒரு வார்த்தையோட ஞான் பிள்ளையாக்கு இந்த வார்த்தையை தகப்பனார் கேட்டால் இல்ல உடைக்கிற வீரம் இருந்தது என்று காட்டினைய அப்பொழுதே பரதுராமர் பங்கம் பண்ணினைய அப்படிப்பட்ட வீரம் நீ அப்படியே உனக்கு பொண்ணை கொடுத்தார். இப்ப இந்த வார்த்தையை கேட்டா என்னை அழைத்து கொண்டு போகிற சிரமங்களை சொல்லி என்னால எப்படி என்னை காப்பாற்றுறதுன்னு பயங்கரிய இந்த தயக்க மயக்கங்களை கேட்டா அமன்யத வைத்தே இதை எழுதுகிறார். ஜனகர் என்ன எழுதுறார்? ஒரு பொடி ஏமாத்துனேன், ஒரு பெண்ணுக்குன்னா பெண்ணை கூப்பிட்டு பார்த்தா ஜெகதேக வீரன்னு பேரு, ஆண் சிங்கம்னு பேரு. வில்லால வளர்ந்து அவன் தான் வீரர். உலகத்திலேயே 2 பேர் போய் அத்தனை படை கூட்டத்தையும் சென்று அங்கு தென்னிலங்கை சென்றாய் திறந்து போட்டுனாராங்க. திறந்துங்க அடிச்சு ஒழிச்சு வெற்றியை காட்டி ஒரு நாள் அவனை தோற்கடிச்சு ஒன்றுமில்லாத பண்ணி போய்வா நாளைக்கு போடு என்று சொல்லி அனுப்பிய மாவீரன். இந்த உலகத்தில் அவனை போல வீரன் கிடையாது. வேறுபட்ட வீரனை உடனே புறப்படுத்தான். அது பரவாயில்ல, சில நியாயங்கள்லாம் எடுத்துதான். அதனால காட்டி வரதுக்கு அப்படி இருக்குது. நதேவரோகாக்கிரமணம் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு இந்த லக்ஷ்மணன் கூட வந்தார். ராமாயணத்தில் சில பகுதிகள்